ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 14th May 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், மேஜர் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஃபார் MSMEs. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி செவ்வாய்க்கிழமை அவரோட அட்ரஸில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு 20 lakh crore ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து கொடுக்க போறோம். எதுக்காக அப்படின்னா, இந்தியாவை ஆத்ம நிர்பர் பாரதா வந்து மாத்துறதுக்காக, அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவா வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து வேற கண்ட்ரியை வந்து சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக்கேஜ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த லாக்டவுன் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம N95 மாஸ்க், அதாவது ஹெல்த் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், டாக்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாஸ்க், அதுக்கப்புறமா PPE கிட்ஸ், டாக்டர்ஸ் போடக்கூடிய கிளவுஸ், அந்த ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே ஃபாரின்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் இப்போ நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லா செக்டார்லையுமே நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்டாக இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபியோட வேல்யூல 10% அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே RBI வந்து லோன் கொடுக்கறதுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கும் இந்த 20 lakh crore rupeesல இருந்து காசு கொடுப்போம். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம April 4 பார்த்தோம் PM கரீப் கல்யாண் யோஜனா. இந்த யோஜனா மூலமாகவும் 1.76 lakhக்கு வந்து நிறைய புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதுக்கும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காசு வந்து இந்த 20 lakh crore இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர எந்த செக்டாருக்குலாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய போட்டிருக்காங்க. இதுல இருக்க வேல்யூஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. இதுல இம்பார்ட்டண்டா என்னென்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு வந்து லோன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து பேங்க்ஸ் வந்து கிடையாது, இவங்க கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே வருவாங்க. இவங்களோட வேலை வந்து மேஜராக லோன் கொடுக்கறதுல தான் இருக்கும். டிமாண்ட் டெபாசிட்லாம் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் நம்ம போட முடியாது. இப்போ பேங்காக இருந்தோம்னா நம்ம இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டோம்னா நாளைக்கு வந்து அதை ATMல எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா முத்தூட் ஃபின்காப், இதெல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன மைக்ரோ ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து லோன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பேங்க்ஸ். இதுக்கு 100% கேரண்டி கவர்மெண்டே தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஏற்கனவே RBI வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு 50,000 crore வந்து லோன் கொடுக்க போகிறோம், இதை வந்து பேங்க் மூலமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது RBI வந்து பேங்குக்கு கொடுப்பாங்க, பேங்க் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேங்க் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு கொடுக்கும்போது சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸ் வந்து வாங்கிப்பாங்க. இந்த செக்யூரிட்டிஸ் எதெல்லாம்னா கமர்ஷியல் பேப்பர்னா ஒன்றும் கிடையாது. எப்படி வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு மந்த்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் பேப்பரை வந்து செக்யூரிட்டியாக வச்சுட்டு பேங்க் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு RBI வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை வந்து எந்த பேங்குமே கொடுக்கலையா. சாங்ஷன் பண்ண அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்களாம் பேங்க்ஸ். ஏன் வந்து பேங்க்ஸ் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு RBI சொன்ன அப்புறமும் லோன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ், அதாவது கொஞ்சம் பண கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் RBI வந்து பேங்கை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து கஷ்டத்துல இருக்காங்க. அப்போ அவங்களோட செக்யூரிட்டியை வாங்கிட்டு எப்படி கொடுக்கறது யோசிப்பாங்கல்ல. திடீர்னு வந்து அவங்களுக்கு எதுவுமே வரல, ப்ராஃபிட்டே வரல, அவங்களோட கம்பெனி ஓடல அப்படின்னா பேங்குக்கு வந்து வராதுல்ல, அது அவங்களுக்கு வந்து வாரா கடன் ஆயிரும்ல. ஸோ அதனால வந்து பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்காம அப்படியே தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு வந்து கடன் கொடுங்க, அவங்க என்ன செக்யூரிட்டி தந்தாலும் அதை வாங்கிட்டு கொடுங்க. ஒரு வேளையில அந்த செக்யூரிட்டி வந்து லாஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஏதோ வந்து லாஸ் ஆயிட்டுனா நாங்க வந்து 100% கிரெடிட் கேரண்டி வந்து தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே வந்து பேங்க்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா MSMEஸ்க்கு வந்து 3 lakh crore வந்து
கொலாட்ரல் ஃப்ரீ, அதாவது செக்யூரிட்டி இல்லாமல் லோன் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து 4 வருஷத்துக்கு. இதில் ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு வந்து அவங்க வட்டி கட்ட தேவையில்லை. இப்போ இந்த எம்எஸ்எம்இயோட டெஃபினிஷனை வந்து நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டெஃபினிஷனை மாற்றிருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இதில் எது மைக்ரோ, எது ஸ்மால், எது மீடியம் அப்படிங்கிறத வந்து எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006 இதில் தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு மெஷின் வச்சு வேலை பார்க்குற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்கணும். இதே வந்து ஒரு சர்வீஸ் செக்டார், ஒரு கன்சல்டன்சி, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஐடி கம்பெனி, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் செக்டாராக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் அது வந்து மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 லேக்குக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க மைக்ரோ, இதே வந்து 5 crore கம்மியாக இருந்தால் ஸ்மால், 10 crore கம்மியாக இருந்தால் மீடியம் இந்த மாதிரி. இதே சர்வீஸ்னா 10 லேக்குக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மைக்ரோ, 2 crore கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால், இந்த மாதிரி பிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா 2018 கவர்மெண்ட் வந்து ஒரு பில் வந்து கொண்டு வருவாங்க. இந்த எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, இதில் இந்த எம்எஸ்எம்இயோட டெஃபினிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பில்லை வந்து கொண்டு வருவாங்க. இந்த பில்லில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எம்எஸ்எம்இஸை வந்து கிளாஸிஃபை பண்ண வேண்டாம். டேன் ஓவர், அவங்களோட வருஷத்துக்கு அவங்களுக்கு டேன் ஓவர் கிடைக்கும்ல, இந்த டேன் ஓவரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பில்லை வந்து கொண்டு வருவாங்க. அப்போ அந்த பில்லில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த பில்லில் மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார் இந்த மாதிரிலாம் பிரிக்க மாட்டோம், எல்லாமே ஒன்று தான், எல்லா கம்பெனிஸ்க்கும் எவ்வளோ டேன் ஓவர் வருது அப்படிங்கிறத வச்சு மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா அப்படின்னு பிரிச்சாங்க. ஸோ இந்த 2 கிளாசிஃபிகேஷன் வந்து இதில் கிடையாது. அதாவது மைக்ரோ அப்படின்னா அவங்களோட ஆனுவல் டேன் ஓவர் வந்து 5 crore இருக்கணும். அடுத்து ஸ்மால் என்டர்பிரைஸ்னா 75 crore இருக்கணும். மீடியம்னா 75 to 250 crore இந்த மாதிரி பிரிச்சாங்க. இந்த பில் என்னாச்சு அப்படின்னா பாஸ் ஆகலை. இது வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போவும் இந்த கிரிட்டேரியா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இனிமே இந்த லோனை வந்து நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேன் ஓவர் இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன் படி எது மைக்ரோ, எது ஸ்மால், எது மீடியம்னு பிரிச்சு அதுக்கப்புறமா லோன் வந்து கொடுக்க போறாங்க. இப்போ மைக்ரோ அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore கம்மியா இருக்கணும், டேன் ஓவர் வந்து 5 crore கம்மியா இருக்கணும். இந்த 2 கிரிட்டேரியாவும் மேட்ச் ஆகணும். ஸ்மால்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 crore கம்மியா இருக்கணும், டேன் ஓவர் வந்து 50 crore. இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு தனியா, சர்வீஸ்க்கு தனியா கிளாசிபிகேஷன் கிடையாது. முன்னாடி இருந்த மாதிரி 2ஐயுமே வந்து ஒன்னாக்கிட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்காக பில்லு கொண்டு வந்தாங்க. அது லேப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொன்னோடனே எப்படி டெஃபினிஷன் வந்து மாறும் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஸோ அவங்க சொன்னோடனே மாறாது, கண்டிப்பா இதுல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஆனா இப்போ நம்ம என்ன பீரியட்ல இருக்கோம்? லாக்டவுன் பீரியட்ல இருக்கும். பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கா? செஷன்ல இல்லை. ஆனா இப்போ இது அவசரமா இந்த சேஞ்ச், இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா லோன் கொடுக்கணும், அதுக்காக அவங்க வந்து இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பார்லிமெண்ட்டும் என்ன இல்லை, செஷன்ல இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸே இதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது தான் நம்ம ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 123 கீழே இந்த மாதிரி எமர்ஜென்சி அன்ஃபார்ச்சுனேட் சிட்டிசன் வரும்போது பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸே என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம். இது வந்து எவ்வளோ நாள் வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months + 6 weeks. ஏன் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி நம்மளோட பார்லிமெண்ட் 6 monthsக்கு ஒரு தடவையாவது என்ன ஆகணும் அப்படின்னா செஷன்ல இருக்கணும். ஸோ 6 monthsக்கு ஒரு தடவை செஷன்ல இருப்பாங்க. 6 monthsக்கு அப்புறமா அவங்க செஷன் வந்துட்டாங்க அப்படின்னா 6 weeks எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 6 weeks வந்து அவங்க இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி ஓகே இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஒரு ஆக்டா ஆக்கிக்கலாம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அவங்க இதை பற்றி பேசவே இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து தான் இந்த டெஃபினிஷனை வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. 3.6 million in US funding to Indian labs may be delayed. யூஎஸோட சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன் இந்த லேப் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கிற லேப்ஸ், அதுக்கப்புறமா ரிசர்ச் ஏஜென்சிஸ்க்கு
$3.6 மில்லியன் வந்து டொனேட் பண்ண போறோம் இந்த COVID-19க்காக. அவங்க ரிசர்ச்லாம் பண்றதுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து நாங்க டொனேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த அமௌண்ட் வந்து லேப்ஸ்க்குலாம் போறதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சிடிசி நம்மளோட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே வாட்ச் லிஸ்ட்ல இருக்காங்க. அதனால இவங்க பண்ற இந்த டொனேஷன் வந்து டிலே ஆகும், இங்க வர்றதுக்கு டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 2010ல வந்து கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே வந்து ஒரு ஆக்ட் வந்து இருந்துச்சு, அதை வந்து அமெண்ட் பண்ணி தான் இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வர கான்ட்ரிபியூஷன், டொனேஷன், அதுக்கப்புறமா ஏதாவது சர்வீசஸ் கொடுப்பாங்கல்ல, நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ டிராவல் கொடுப்பாங்க, ஃப்ரீ ஹோட்டல் அகாமடேஷன் கொடுப்பாங்க அவங்களோட கண்ட்ரில. இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக, இதெல்லாம் வந்து நேஷனலோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் அங்கிருந்து டொனேட் பண்றான், இந்தியாவில் வந்து டெரரிசம் வந்து டெவலப் பண்றதுக்காக, இல்லை கலவரத்தை தூண்டுறதுக்காக இந்த மாதிரி டொனேட் பண்ணானா அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டு பேருக்கும் வர டொனேஷன்ஸை வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்றாங்க. இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வருது இந்த ஆக்ட். இது வந்து பணம் சம்பந்தப்பட்டது தான். ஆனாலும் இதுல வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குல்ல, அதனாலதான் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு என்ஜிஓவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 5 இயர்ஸ் வேலிட். அதுக்கப்புறமா இவங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னே ஒரு தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த அக்கௌண்ட்ல வந்து வேற எந்த பணத்தையும் அவங்க போடக்கூடாது. ஃபாரின்ல இருந்து அவங்களுக்கு வர பணம் மட்டும்தான் இங்க வரணும். இந்த டீடைல்ஸ்லாம் வந்து பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, ஏதோ அன்அப்ரூவலா இவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. யாரு கொடுத்தாங்களோ அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருவாங்க. இங்க வாங்கினவங்களுக்கு பெனால்டி அப் டு 5 இயர்ஸ் வரை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கப்புறமா வேற ஏதாவது டொனேஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும், அவங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறதுனால. ஓகேவா? அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல்ஸ்க்கு வர டொனேஷன்ஸையும் இவங்க ரெகுலேட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு இல்லைன்னா ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபாரின் டொனேஷன்ஸ்லாம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா 2019ல இந்த சிடிசி இருக்காங்கல்ல, இவங்க மணிப்பால்ல இருக்கிற இந்தியன் லேபுக்கு வந்து பணம் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மணிப்பால்ல இருக்கிற லேப் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாம ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு லேப். இவங்களுக்கு இவங்க பணம் அனுப்பியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நிஃபா வைரஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு டவுட் வந்து வந்திருக்கு, இவங்க வந்து இந்த நிஃபா வைரஸை டெவலப் பண்ணி இதை வந்து பொட்டன்ஷியல் பயோ வெப்பனா யூஸ் பண்றதுக்கு கூட இந்த ரிசர்ச் வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாத லேப். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 30ல யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இந்த ரிசர்ச்சை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிடிசி கம்பெனி இருக்குல்ல இதை வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து போட்டுட்டாங்க. டிசம்பர் 2019ல இருந்து இவங்க வாட்ச் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்க டைரக்டா எந்த கம்பெனிக்கும் எந்த என்ஜிஓக்கும் எந்த இண்டிவிஜுவலுக்கும் என்ன பண்ண முடியாது, ஃபாரின்ல இருந்து டொனேஷன் ஃபண்ட் வந்து அனுப்ப முடியாது. அதுக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட கிளியரன்ஸ் வந்து வேணும். அதனாலதான் இப்ப அவங்க COVID-19க்காக கொடுக்க போற ஃபண்டும் டிலே ஆகும். அவங்க கிளியர் பண்ணி முடிச்சாதான் இவங்க அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைவான் வாண்ட்ஸ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இந்தியா. நம்ம நேத்தே பார்த்தோம், தைவான் வந்து WHO ஜாயின் ஆகணும் அப்படின்னு USA சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க WHO மெம்பர் ஆகக்கூடாதுன்னு சைனா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா தைவான் வந்து அவங்களோட கண்ட்ரியோட ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் வந்து இருக்காங்க. ஏன் வந்து இப்படி ஆச்சு அப்படின்னா World War IIக்கு முன்னாடி தைவான் ஜப்பானோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அவங்களோட காலனியா இல்ல, கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஆனா ஜப்பான் வந்து World War II முடியும் போது சரண்டர் ஆயிட்டதுனால சைனாவோட கண்ட்ரோல்ல அவங்க போயிட்டாங்க. சைனாவோட கண்ட்ரோல்ல போனாலும் அவங்க சைனா கூட சேரதுக்கு எப்பவுமே விருப்பப்பட்டதில்ல. ஆனா சைனா எப்பவுமே அவங்களோட ஒன் சைனா பாலிசியில தைவான், ஹாங்காங் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால சைனா இருக்காங்கல்ல தைவான யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லயே சேரவே விட மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா
யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல தைவான் வந்து மெம்பரா சேரணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில யாராவது வந்து சேரணும் அப்படின்னா யுனைடெட் நேஷனோட பிரின்சிபல் ஆர்கன் இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷன் இருக்கு. இதுல ஒண்ணுதான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இதுல வந்து ஒரு 5 பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு நாள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பத்தி படிச்சோம். அப்ப அதோட பவர்ல ஒரு பவர் என்ன அப்படின்னா, இப்போ யுனைடெட் நேஷன்ல ஒரு மெம்பர் வந்து புதுசா சேரணும் அப்படின்னா இந்த 5 மெம்பர்ஸும் என்ன பண்ணணும், சம்மதம் கொடுக்கணும். அப்ப இந்த 5 மெம்பர்ஸ்ல ஒரு ஆள் யாரு, சைனா. அப்போ ஒரு ஆள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் புது மெம்பர் வந்து சேர முடியாது. அப்போ சைனா வந்து அவங்கள சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் அவங்களால சேர முடியாததுனால அவங்களால நிறைய ஆர்கனைசேஷன்ல சேர முடியல. இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லயாவது சேர்ந்துடலாம் அப்படின்னு அவங்க நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட சப்போர்ட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தைவானோட ஃபாரின் மினிஸ்டர் தான் இந்த இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கும் தைவானுக்கும் டைரக்டா வந்து எந்த ரிலேஷனும் இல்லைனாலும் நிறைய கம்யூனிகேஷன் சேனல் மூலமா நாங்க கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த COVID-19க்கு எதிராக நாங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தைவான் வந்து சக்சஸ்ஃபுல்லா COVID-19 வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த COVID-19 ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட பேர் என்னது, SARS-CoV-2. அப்போ வெர்ஷன் 1 இருக்கும்ல, ஏற்கனவே இந்த சார்ஸ் வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா 2003 வந்திருக்கு. இதுவும் சைனால தான் வந்துச்சு. ஆனா இது வந்து கொஞ்சம் நல்ல வைரஸ். எப்படி அப்படின்னா, இதுவும் இதே மாதிரி தான் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும், இதே மாதிரி தான் பரவும். ஆனா ஒருத்தங்களுக்கு இந்த சார்ஸ் 2003 வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வைரஸ் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு தான் அடுத்தவங்களுக்கு பரவும். ஆனா இந்த கொரோனா வைரஸ் அப்படி இல்லைல்ல, உடனே தெரியாமலே பரவிடுது. ஸோ அதனால ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. தைவான் வந்து சைனா பக்கத்துல தானே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ எங்களை வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு வந்து January 21 வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா சக்சஸ்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து டொனேட்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மெடிக்கல் மாஸ்க் இதெல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்தா இன்னும் எஃபெக்டிவா எங்களால செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட காண்டாக்ட்ல இருக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2005 நம்மளோட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல தான் இந்த ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த ரெகுலேஷன் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு பேண்டமிக், ஒரு கண்டஜியஸ் டிசீஸ் வருது அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸும், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற கண்ட்ரீஸ் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸும் வந்து சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ரெகுலேஷன் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற 194 கண்ட்ரீஸ் வந்து இந்த ரெகுலேஷன்ல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா +2 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இதுல வந்து ஒன்னு தைவான் இருக்காங்க. இன்னொரு கண்ட்ரி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரியல. நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்து கிடைச்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி 196 கண்ட்ரீஸ் வந்து இதுல இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த ரெகுலேஷன்ல சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னா, ஏதோ ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி வருது, அதாவது ஏதோ ஒரு கண்டாஜியஸ் டிசீஸ், ஏதோ ஒரு பரவக்கூடிய டிசீஸ் ஏதோ வருது, இதனால குளோபல் லெவல்ல ஆபத்து ஏற்படும் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா மற்ற கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து செயல்படணும். இந்த மாதிரி ஆப்ளிகேஷன்லாம் அவங்களுக்கு இருக்கு. தைவானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் மூலமா மட்டும்தான் நாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட டச்ல வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் December 31, 2019 இந்த மாதிரி ஒரு சார்ஸ் வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு சைனால அப்படின்னு அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயில் மூலமாக தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இதை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட சொல்றோம் அப்படின்னு மட்டும் ரிட்டன் மெயில் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃபாலோ அப் மெயில்ஸுமே வரலையாம். அதான் இவர் சொல்லியிருக்காரு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல நாங்க இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து எஃபெக்டிவா இதை வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும், நாங்க சொல்றதை வந்து கேட்டிருப்பாங்க, எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் எங்களால ஏபிளா வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்க முடியும், நாங்க வந்து ஹெல்ப் பண்ண எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வேர்ல்டுக்கு வந்து ஷேர் பண்ண தயாரா இருக்கும். ஸோ இதுக்கு இந்தியாவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா
இப்போ இந்தியா வந்து என்ன ஆக போகிறாங்க, நம்ம நேற்று பார்த்தோம்ல வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில் சேர்பர்சனாக ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தைவான் கூட நல்ல ஒரு கோஆர்டினேஷனில் போயிட்டு இருக்கோம். அதனால அவங்களும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3100 crore from PM CARES allocated for COVID-19 relief. PM CARES ஃபண்ட் பற்றி நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம 10th மேல் அனாலிசிஸ் பண்ணோம் இதோட கன்சர்ன்ஸ் என்ன, ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு. அதாவது ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது அது டீல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுற ஃபண்டு தான் இந்த பிஎம் கேர் ஃபண்டு. இது பார்த்தீங்கன்னா இது மூலமாக ஒரு ட்ரஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பிஎம், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க தான் இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, ஒரு ட்ரஸ்டீஸ் மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறமா நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கம்பெனிஸ் வந்து டொனேட் பண்ணால் அவங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இதை வந்து கழிச்சுப்போம் அப்படின்னு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இதில் டொனேட் பண்ணுறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா ஃபாரின்லேருந்து கூட டொனேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளோட முன்னாடி பாலிசி படி ஃபாரின்லேருந்து நம்ம எந்த கம்பெனிகிட்ட இருந்தோ, ஃபாரின் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், பணம் வந்து வாங்க மாட்டோம். இந்த மாதிரி டொனேஷன்ல இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு மூலமா அந்த பாலிசியை நம்ம மாத்திட்டோம். ஸோ கம்பெனிஸ்கிட்ட இருந்தும் வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன், என்ன டிராபேக்ஸ் இதெல்லாம் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அதுல வந்து ஒரு கன்சர்ன் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல எவ்வளோ பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காசு டொனேட் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து வெளியே சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க வெளியவே சொல்லலை. எவ்வளோ காசு வந்திருக்குன்னு கூட இன்னும் வெளியவே சொல்லலை. இதெல்லாம் வந்து கன்சர்னாக வச்சுருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து 3100 crore எடுத்து நாங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டர்ஸ்க்கு, வேக்சின் டெவலப் பண்ணுறதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்மி ப்ரப்போசஸ் 3 years stint ஃபார் சிவிலியன்ஸ். ஆர்மி வந்து புதுசாக வந்து ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஆர்மியில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பர்சனல் வந்து வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா உடனே வந்து அவரை கொண்டு போய் விட்டுற மாட்டாங்க. அதான ஃபீல்டில் அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ நம்மளே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண உடனே உங்களை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் கலெக்டராக வேலை பாருங்கன்னு விட மாட்டாங்க. அதானா நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு தானே அங்கே வேலை பார்க்க முடியும். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் ஃபுல்லாக அவங்க தானே பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு செலவாகும்ல. அதே மாதிரி தான் ஆர்மிலேயும் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வந்து நிறைய செலவாகுதான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கான். அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதுக்கு இருக்கான். இதனால ஆர்மிக்கு வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுவாங்கல்ல, இயர்லி இவ்வளோ காசுன்னு அலோகேட் பண்ணுவாங்கல்ல, இதில் 60% இந்த மாதிரியே போயிடுது. அதனால அவங்க வந்து டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னா ஒருத்தவங்க வந்து 3 years வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சேலரிலாம் கொடுப்பாங்க. இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, 3 years மட்டும். இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு வரது மூலமா இப்போ அவங்க வந்து ஆர்மி ஆஃபீஸர் கிடையாதுல, 3 year முடிஞ்சோடனே அவங்க வேற வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறமா இந்த பென்ஷன் இந்த மாதிரி பெர்க்ஸ்லாம் ஆர்மி வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் வேலைக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். 3 years அடுத்த 3 yearsக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி ரிக்ரூட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்ல இந்த மாதிரி மிலிட்ரியில ட்ரெயின் ஆனவங்களை தான் வேலைக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா, மிலிட்ரியில வந்து ட்ரெயின் ஆகிருக்கிற மென் அண்ட் உமன்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்களாம், கான்ஃபிடென்டா இருப்பாங்களாம், ரொம்ப கமிட்டடா இருப்பாங்களாம் வேலையில. அதனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து கொண்டு வரதுனால ஐஐடி இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல அல்டர்னேட்டிவா இருக்கும். மிச்சம் பண்ற காசை வச்சு நம்மளோட ஆர்மியை வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரொபோசல் தான் வச்சிருக்காங்க. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெட்ஸ் நியூ சீஃப். ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நியூ சீஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வி வித்யாவதி. ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பற்றி ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இட் இஸ் அன் அட்டாச்ட் ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இட் இஸ் த சக்சஸர் ஆஃப் த ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். இது வந்து அட்டாச்டு ஆஃபீஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வரதுக்கு முன்னாடி ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நேம்ல தான் இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ போத் 1 and 2. நம்ம நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து ரீட் பண்ண மாட்டோம், இந்த லாஸ்ட் இருக்கிறத ரீட் பண்ணவே மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து இதில் நாட் கரெக்ட் கூட கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்,
கரெக்டு தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு மார்க் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அந்த கீழே இருக்கிறத வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து 1861 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க அட்டாச்ட் ஆஃபீஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். எதுக்காக அப்படின்னா ப்ரொடக்ஷன், ப்ரிசர்வேஷன், கன்சர்வேஷன் ஆஃப் நேஷனல் மானுமெண்ட்ஸ். ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன். அதாவது இவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா எக்ஸ்ப்ளரேஷன், எக்ஸ்கவேஷன், அதுக்கப்புறமா கெமிக்கல் கன்சர்வேஷன், ஏதாவது பழைய பொருட்கள் கிடைச்சா அதை வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கிறது, மியூசியம், அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, ப்ரீ ஹிஸ்ட்ரி பிரான்ச், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து இவங்களுக்கு கீழே இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 3691 சென்ட்ரலி ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா தான் இருந்தாங்க. இதை வந்து 1861 சார் அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் இவர் தான் வந்து கொண்டு வந்தாரு. இப்போ அந்த பீரியட்ல யாரு வைஸ்ராயா இருந்தா அப்படின்னா வைஸ்ராய் கானிங். நேபாள் கேன் லெட் இந்தியா யூஸ் லிங்க் ரோடு ஓலி. அதாவது நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை அந்த பார்டர் டிஸ்பியூட் பற்றி நம்ம 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம்ல. மவுண்ட் கைலாஸ்க்கு போகிற இந்த பாதையை வந்து சரி பண்ணி நம்மளோட இந்தியா வந்து இதில் வந்து ஒரு லிங்க் ரோடு வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து லிபு லேக் பாஸ். ஸோ இந்த மாதிரி போடுறதுனால இந்தியாவிலேருந்து போகிற புனித பயணிகள் வந்து ஈஸியாக போடலாம் அப்படின்னு வந்து போடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நமக்கும் நேபாளுக்கும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. இதுதான் வந்து காலாபானி ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன டிஸ்பியூட் அப்படின்னா 1816 இங்கிலீஷ் அதுக்கப்புறமா நேபாள் கிங்டம் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த பார்டர் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ரிவர் போகும். இதை வந்து காளி ரிவர் இல்லைனா மகாகாளி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிவர் தான் இந்தியாவுக்கும் உங்களுக்கும் பார்டர் அப்படின்னு அவங்க ட்ரீட்டி சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரிவர்னா அப்படி கோடா இருக்காதுல்ல, இங்கேன்னு ட்ரிபியூட்டரி இருக்கும். அப்போ இந்தியா என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்குல்ல இப்படி இங்கே ஒரு ட்ரிபியூட்டரி இருக்குது, இங்கே ட்ரிபியூட்டரி இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் வந்து மெயின் ரிவர் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட பார்டரை வந்து போட்டு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நேபாள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ஒரு ட்ரிபியூட்டரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்து காலாபானி ரீஜியன் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லாவே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால 2014 இதை வந்து நம்ம பேசி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்கல்ல, அதனால ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரி அப்படின்னு மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணணும்ல, அதனால புதுசாக வந்து 2020 மேப்பை வந்து மாற்றுவாங்க. அப்போ காலாபானி ரீஜியனையும் அதில் சேர்த்துருப்பாங்க. எப்பவும் போல் நம்ம சேர்த்துருப்போம். ஆனால் நேபாள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, வேற எதுக்கு அந்த டிஸ்பியூட்டட் ஏரியாவை உங்களோட இந்த மேப்பில் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்க சமயத்திலே இப்போ வந்து இந்த லிங்க் ரோடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதனால அங்கே வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு நேபாளில். இப்போ வந்து நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஓலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து அந்த ரோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறோம் இந்தியாவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் அலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஏரியா உங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம் கிடையாது, நாங்கள் உங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னும் அர்த்தம் கிடையாது, அது எங்களோடது தான், ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.